அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. பெருமைமிக்க நேயர்களே, இன்றைய தினம் ஞானிகள் பற்றி பேசுகிறேன். ஞானிகள் பணக்காரன், ஏழை, நல்லவன், கெட்டவன் இவர்களையெல்லாம் பாகுபாடு பார்ப்பது இல்லை. அனைவரையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் இருப்பவர்கள்தான் ஞானிகள். சில துறவிகள், சாமியார்கள் இறைபக்தியின் மேன்மையால் பெரும் ஞானிகளாக மாறியிருக்கிறார்கள். அப்படி ஒரு ஞானியை பற்றிய ஒரு சின்ன சம்பவத்தை சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். அருமை நேயர்களே, ஒரு சிறிய ஊரில் ஒரு மடம் இருந்தது. சாமியார்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நல்ல பெருமைமிக்க மடம். அந்த மடத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20 சாமியார் இருக்கிறாங்கன்னா ஒரு 10 பேர் தர்மம் எடுக்க வெளியில் போயிடுவாங்க. மடத்தை விட்டு வெளியில் தெரு தெருவாக போயிடுவாங்க. அது தர்மம் எடுக்க போகிறாங்கன்னு தான் சொல்லணும், பிச்சை எடுக்க போகிறாங்கன்னு சொல்லக்கூடாது. அது நாகரிகம் கிடையாது. அப்போ எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த தர்மங்களை தன்னுடைய மடத்திற்கு கொண்டு வந்து அந்த சாப்பாடுகளை இவர்கள் பகிர்ந்து உண்டு வாழ்கின்ற வாழ்க்கையை தன் வாழ்க்கை தரமாக வைத்திருந்தார்கள். ஒரு நாளில் இளைய சாமியார்களும் உண்டு, முதியவர்களும் உண்டு, நடுத்தர வயதானவர்களும் இருப்பார்கள். எல்லா மடத்திற்கும் இது பொருத்தமானது தான். அப்போ ஒரு தடவை இப்படி ஒரு 7, 8, 10 சாமியார்கள் அப்படி தர்மம் எடுக்க போன இடத்துல ஒரு பெரிய பண்ணையை பார்க்குறாங்க. அந்த பண்ணை முதலாளி என்ன பண்ணுறாருன்னா, தாங்கிட்ட வேலை செய்கிறத ஒருத்தனை அடிச்சுக்கிட்டு இருக்கார். அவன் ஏதோ தப்பு பண்ணினானா அல்லது இவர் தப்பா என்னங்கிறது தெரில, அவனை தேவையில்லாமல் அதிகமாக அடிக்கிறார். அவன் கதற அவனை ஒரு சாட்டை வச்சு அடிக்கிறாரு, அதையும் கெட்டி வச்சு அடிக்கிறார். இது இந்த சாமியார்கள் போனாங்க இல்லையா, ஒரு 7, 8 பேருக்கும் மனசில் கொஞ்சம் உருக்கமான இந்த காட்சி அவங்களுக்கு எல்லாமே உருக்கமாக இருந்தது. எந்த சாமியாருமே வாய் திறக்கலை. ஒரே ஒரு சாமியார் மட்டும் தன்னை அறியாமலேயே வாய் திறந்து அந்த பண்ணையாரிடம், ஏன் இவனை அடிக்கிறீர்கள் என்று உரத்த குரலில் திட்டிவிட்டார். என் வேலைக்காரனை நான் அடிக்கிறேன், உனக்கென்ன என்று கேட்டவர் சாமியாரையும் வேகமாக சவுக்கால் அடித்து விட்டார். சாமியார் மயங்கி விழுந்துட்டார். இளஞ்சாமியார், வயது குறைந்தவர், நல்ல ஞானம் பெற்றவர். மற்ற சாமியார்கள்லாம் மடத்துக்கு ஓடுறாங்க. கூட வந்து ஒரு சாமியார் அடித்து மயக்கம் போட வச்சுட்டானே இந்த பணக்காரன் அப்படின்னு எல்லாம் ஓடி போய் மடத்தில் உள்ள மற்ற சாமியார்கள்ட்ட விவரங்களை சொல்லுறாங்க. எல்லா சாமியார்களும் ஒன்றா வர்றாங்க. பட் அவங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையில் அந்த பணக்கார முதலாளியை ஏன் என்று கேட்காமல் அடிபட்ட சாமியாரை தூக்கிக்கிட்டு தன்னுடைய மடத்துக்கு போகிறாங்க. அவருக்கு ஒரு சாமியார் விசிறி ஊதுறாரு, ஒரு சாமியார் கையை காலை பிடிக்கிறாரு, ஒரு சாமியார் அவருக்கு ஏதாவது கொஞ்சம் நீர் ஆகாரம் மாதிரி கொடுத்தா கொஞ்சம் மயக்கம் தெளியலாமேன்னு சொல்லி அவருக்கு ஒரு சாமியார் கொஞ்சம் காய்ச்சின பாலை, ஆற வச்ச பாலை கொஞ்சம் வாய் வழியே ஊற்றுறார். கொஞ்சம் மயக்கத்தில் இருந்தவர் கொஞ்சம் அதை சப்பி அந்த உதட்டிலையும் வாயிலையும் அந்த ஈரப்பதம் போன உடனே கொஞ்சம் மயக்கம் தெளிகிறார். தெளிஞ்ச பிறகு அதில் பெரிய சாமியார் கேட்குறார், ஒரு வாக்கு மூலம் மாதிரி, உன்னை அடித்தது யார் என்று கேட்குறார். எல்லாருக்கும் தெரியுது அடித்தது இன்னார் தான். இருந்தாலும் இவருடைய வாயிலிருந்து வரட்டுமேங்கிறதுக்காக கேட்குறாரு, உன்னை அடித்து இந்த மயக்க முறை வைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறார். அப்போது இந்த மயக்கத்தில் இருக்கிற சாமியார் என்ன சொல்லியிருக்கணும்? தன்னை அடித்தவனை தான் சொல்லியிருக்கணும். அவர் அடித்தவனை சொல்லலை. என்ன சொல்கிறார்னா, தனக்கு பால் ஊற்றியவனை சொல்லுகிறார். என்னை அடித்தவனும் இவனே, எனக்கு பால் ஊற்றுபவனும் இவனே என்று இன்னொரு சகசாமியாரை சொல்லுகிறார். இதனை சம்மந்தமே இல்லாத ஒரு ஆன்சர் இருக்கே, நம்மளாம் யோசித்து பார்க்கலாம். ஆனால் இதில் ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. என்னை அடித்தவன் யார் என்று சொல்லி ஒரு பகை உணர்வை மூட்டாமல், எனக்கு ஒருவர் இப்பொழுது நல்லவது செய்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் என்னை அடித்தான் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன உண்மை எங்கே தென்படுகிறது? என்னை அடித்தவனும் எனக்கு என் மனதில் நான் சமமாகத்தான் கருதியிருக்கிறேன். எனக்கு மயக்கம் தெளிய வேண்டும் என்பதற்காக என் வாயில் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அன்போடு ஊற்றி கொண்டிருக்கிறானே என் சக சாமியார், அவனையும் நான் சமமாகத்தான் கருதியிருக்கிறேன் என்றுதான் அந்த இளஞ்சாமியார், இளம் ஞானி இந்த விடையை சொல்லுகிறார். அருமை நேயர்களே, இதில் ஒன்றே ஒன்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஞானியாக இருப்பவனுக்கு எல்லோருமே சமமாகத்தான் தென்படுவார்கள். அடித்தவனும் அப்படித்தான் தருவான், தன்னை ஆதரித்தவனும் ஒன்று போல தான் தெரிவான். அவர்களுக்குள் மேடு பள்ளங்கள் என்பதே இல்லாமல் இருக்கும். யாருக்கு இந்த மேடு பள்ளம் இல்லாமல் தெரியும்? அப்படியே திருவள்ளுவற்ற போய் இதுக்கு கொஸ்டின் கேட்டோம்னா அவர் சரியான ஒரு ஆன்சர் சொல்லுகிறார். வேண்டுதல் வேண்டாமை
இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல அப்படிம்பார். அந்த இறைவன் இருக்கான் பாருங்க, அவன் தாழ்வொன்றே உயர்வு என்று எவன் ஒருவன் கருதுகிறானோ அவனுக்கு எல்லாமே சமமாகத்தான் தெரியும், எல்லாமே உயர்வாகத்தான் தெரியும், எல்லாமே மதிக்கத் தகுந்ததாகத்தான் தெரியும் என்று வள்ளுவ பெருமான் கூறுவார். அருமை நேயர்களே, இந்த உலகத்தை பொறுத்தவரையில் யார் யாராக இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும், யார் என்ன துரோகம் செய்தாலும், யார் யார் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் நமக்கே செய்தாலும் அவர்களை கூட நம்மைப் போல நேசிக்க வேண்டும். இதைத்தான் இயேசு மகானும் சொல்லுவார். உன்னைப் போல பிறரையும் நேசி என்பார். அவன் பகைவனாக இருந்தாலும், எதிரியாக இருந்தாலும், துரோகியாக இருந்தாலும், துன்பம் தரக்கூடியவனாக இருந்தாலும் அவனையும் நேசித்து வாழ வேண்டும். இதுதான் மனித பிறவியினுடைய உச்சக்கட்ட கொள்கை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.